அமைச்சர் அன்பில் மகேஷ் திருச்சி மாவட்டத்துக்காரர், பக்கத்து மாவட்டம் அப்படின்ற அடிப்படையில் கரூருக்கு அவர் வந்திருக்கிறார். கரூரில் அவர் வந்ததுமே வெளியில் இந்த நிகழ்வுகள், இந்த குழந்தை உயிரிழந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு கதறி துடித்தார் அப்படின்றத காட்சிகளில் சற்று முன்பு பார்த்தோம். மருத்துவமனையில் இதய துடிப்பு நின்று போன ஒருத்தருக்கு அவசர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர் எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு. இதற்கு மத்தியில் அமைச்சர் அங்கே இருக்கிறதையும் நம்ம காட்சிகளில் பார்க்க முடிகிறது. சிலர் மருத்துவமனையில் ஸ்டேபிளாக இருக்காங்க இப்போது அப்படின்ற தகவல் இருக்கிறது. 71 பேரில் பலர் ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்ற தகவல். உயிரிழந்தவர்கள் கிட்டத்தட்ட 36 பேர் இருந்தாங்க. 31 பேர் உயிரிழந்தாங்கன்ற தகவல் வர்றப்போ 4 பேர் சீரியஸாக இருக்காங்கன்னு வந்தது. இப்போது மற்றவர்களுடைய நிலைமை பரவாயில்லை அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. இந்த 36 பேருடைய உறவினர்கள் சொந்தக்காரங்களாக கூட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு புறம் நம்ம மருத்துவமனைக்கு குழந்தைகளை கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அந்த விண்டோ, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்ற விஷயம் கூட தெரியாது. ஒரு 5 வயசு குழந்தை, ஒரு 1 வயசு குழந்தை, இவங்கெல்லாம் இந்த பிரச்சாரத்துக்கு இன்றைக்கி போயிருக்காங்க விஜயை பார்க்கறதுக்காக. இவங்க பெற்றோர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைங்க மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வரப்பட்டவே உயிரிழந்திருக்காங்க. 8 குழந்தைங்க உயிரிழந்திருக்காங்க. பலர் மருத்துவமனைக்கு வந்ததே கூட லேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு அங்கேருந்து தொடர்ந்து ஃபுல்லாகவே டிராஃபிக் ஜாம் இருந்தது. இதற்கு மத்தியில் ஆம்புலன்ஸுகளுக்கு வழிவிட்டு நிறைய பேர் குறித்த நேரத்தில் கொண்டு வரப்பட்டதால் தான் அந்த 71 பேர் உயிர் பிழைச்சிருக்காங்க. 36 பேர் உயிரிழந்திருக்காங்க. மற்றவர்களை காப்பாற்றுவதற்கு இந்த போராட்டம் தொடர்கிறது. உயிரிழந்தோருக்கான ஆழ்ந்த இரங்கலும் அனுதாபமும் தொடர்கிறது. சம்பவ இடத்திற்கு முதலமைச்சர் இரவு நேரம் அப்படின்னும் பார்க்காமல் உடனடியாக விரைஞ்சிருக்காரு. ஏன்னா இந்த முதல் தகவல் அப்படின்றது, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஏதோ உங்க ஆம்புலன்ஸ் வருது போகுதுன்றது மட்டும்தான் மீடியாவுக்கு நம்ம வெளியில் பார்க்குறப்ப தெரிஞ்சு. ஆனால் அங்கே அடுத்தடுத்து செய்திகள் வரப்போ அமைச்சர்களுக்கு அலர்ட் அப்படின்றப்பெல்லாம் இது பற்றின தகவல்கள் ஹாஸ்பிட்டல் போனதுமே டெத் எவ்வளோ கவுண்ட்டுன்றது உளவுத்துறை மூலமாக நிச்சயமாக அரசுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அதனால் முதலமைச்சர் சம்பவ இடத்திற்கு அமைச்சர்களை அனுப்பியிருக்காரு. முதலமைச்சரே விரைகிறார். 36 பேர் உயிரிழந்தது சமீபத்தில் நடந்த ஸ்டாம்பைடில் மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு விபத்துகளில் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. ஏர் ஷோ நடந்தப்போ கூட 5-6 பேர் உயிரிழந்தாங்க. டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு கூட்ட நெரிசல், மயக்கம் அப்படின்னு உயிரிழந்தாங்க. இது போன்ற ஒரு நிகழ்வு அப்படின்றது தமிழக வரலாற்றில் சமீபத்திய நாட்களில் இல்லாத ஒன்று. தேசிய அளவில் இது ஒரு துக்கமாக மாறியிருக்கு. பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. பல பேர் தன்னுடைய மகள் விஜயை பார்த்துட்டு வருவாங்கன்னு காத்திருந்தவங்க. ஒரு அப்பா, திண்டுக்கல்லில் இருக்க என்னுடைய மகன் இங்கே கரூரில் பார்க்க வந்தார். அவருக்கு திருமணமாகி 1 வருஷம்தான் ஆகுது. அவருடைய மனைவி 8 மாத கர்ப்பமாக இருக்காங்க. இன்றைக்கி அவன் இல்லை, மரணமடைஞ்சிட்டான்ற செய்தியை சொல்கிறாரு. கையில் ஒரு குழந்தைய ஏந்தி காவலர் போகிறார். அந்த குழந்தை இறந்துருச்சு. ஆனால் அந்த காவலருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? எப்படியா காப்பாற்றிட மாட்டோமா அப்படின்றது இருக்காது. தூக்கிட்டு வர்ற 4 பேருக்கும் தெரியாது அந்த நபர் உயிரிழந்துட்டாருன்னு. இப்படி மருத்துவமனைகள் தோறும் கரூரில் கதறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறது. அதுக்கப்புறமா 71 பேர் மட்டும் இப்போ ஸ்டேபிளாக இருக்காங்க. 71 பேர் மட்டுமே இப்போ காப்பாற்ற முடிந்திருக்கிறது. இந்த குழந்தையினுடைய காட்சிகள் தான் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உழுக்கக்கூடிய ஒன்று. அந்த குழந்தை தூங்குற மாதிரியே இருக்குது. இந்த குழந்தை பாருங்கள், கீழே விழுந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் காப்பாற்றிடலான்னு 2 பேரும் தூக்கிட்டு வராங்க. யார் இதுக்கு பதில் சொல்லு? குழந்தைகள் ஏன் பிரச்சார இடத்துக்கு வர்றாங்க? குழந்தைகளை ஏன் பிரச்சார இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும்? இந்த கேள்விகளுக்கு விடை ஒரு புறம் அப்படின்னாலும் இந்த துயரம் இன்றைக்கி தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை. எல்லார் வீட்லேயுமே இந்த நிகழ்வை, இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கணுமா அப்படின்னு ஒரு சோகமாக இந்த நிகழ்வை பார்த்துட்ருக்காங்க. ஒரு வெறும் கூட்ட நெரிசலில் மயக்கம் அப்படின்ற செய்தியோடு கடந்து போயிடும்னு பார்த்தா மயக்கம் உயிரிழப்பு பெரும் உயிரிழப்பை இன்றைக்கி மாறி நிற்கிது. சில நிமிடங்களில் நடந்திருக்கிறது இந்த கூட்ட நெரிசல். எங்கே நடந்தது? அந்த ரவுண்டானா பகுதியிலிருந்து நடந்ததா? பல இடங்கள்லேருந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இல்லை, மற்ற இடங்களை விட இந்த மாவட்டத்தில் விஜயை பார்க்க வந்த
கூட்டம் அதிகமா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கு. இதுவரை பல மாவட்டத்துக்கு போயிருக்காரு, திருச்சிக்கு போயிருக்காரு, அரியலூர் போயிருக்காரு, நாகை போயிருக்காரு, திருவாரூர் போயிருக்காரு, நாகப்பட்டினம் காலையில் போனார். ஆனால் அதெல்லாம் தாண்டி இங்கே கூட்டம் அதிகமாக ஏன் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது, என்ன தவறு அப்படின்ற கேள்வியும் ஒரு புறம் உலுக்கி கொண்டே இருக்கிறது. இந்த முகங்கள் எல்லாம், இந்த கதறல்கள் எல்லாம் நம்ம தூங்க விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறது. விஜய் அவர்கள் கூட இதயம் நொறுங்கி நிற்கிறேன் அப்படின்னு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அரசு தன்னாலான உதவிகளை செய்யும் அப்படின்னு முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணத்தை அறிவித்திருக்கிறார்கள். அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. யாரையாவது காணமா இல்லை உடல் அடையாளம் காணப்படாதவங்க இருக்காங்களா அப்படின்னு அவசர உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆம்புலன்ஸுகள் போனப்பெல்லாம் நம்ம நினச்சிருப்போம் ஒருத்தர் 2 பேர் யாரோ மயக்கம் போட்டிருப்பாங்க அப்படின்னு தான். ஆனால் இவ்வளவு பேர் உயிரிழப்பாங்க அப்படின்னு யாரும் நிச்சயமாக நினச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. பெரும் உயிரிழப்பை இன்றைக்கி தமிழகம் பார்த்துருக்கு. இந்த பெண்ணை தூக்கிட்டு போகிறத வச்சு சொல்லிடலாம், இவங்க உயிரோடு இருந்திருப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி, இப்போ இருக்காங்களான்றது கேள்விக்குறி. இந்த நிகழ்வு தேசிய அளவில் ஒரு துக்கமாக பார்க்கப்படுது. ஏன்னா கோவில்களில் கூட்ட நெரிசலை பார்த்துருப்போம். சமீபத்திய வரலாற்றில் நம்ம பார்த்தது அப்படின்றது கும்பமேளாவில் இதே மாதிரியான கூட்ட நெரிசலை நம்ம பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சாமியாரை பார்ப்பதற்கு ஆசிரமத்துக்கு போனதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை பார்த்தோம். சென்னை மெரினாவில் ஏர் ஷோ நடந்தப்போ கூட இந்த மாதிரியான கூட்ட நெரிசலை பார்த்தோம். ஆனால் அதில் பல காரணங்களால் 5 பேர் உயிரிழந்தாங்கன்றதை பார்த்தோம். ஆனால் சமீபமாக தமிழ்நாட்டில் இது மாதிரி 30க்கும் மேற்பட்ட உயிரிழந்த வரலாறு அப்படின்றது இல்லை. இது ஒரு பெரும் சோகமாக மாறியிருக்கிறது. பல உலக நாடுகளுடைய செய்தி சேனலும் இதை கவர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது இப்போது கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்வு, துக்ககரமான நிகழ்வு நடக்கணுமா அப்படின்னு தமிழக மக்கள் இந்த நிகழ்வை நினச்சி வருந்திட்டுருக்காங்க. எஞ்சியவர்களை 71 பேரையும் காப்பாற்றணும். இந்த உயிரிழப்பு அதிகரிக்கவே கூடாது. இதில் விசாரணை நடக்கணும் அப்படின்ற கேள்விகள்லாம் எல்லோருக்குள்ளேயுமே வர விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. களத்தில் செய்தியாளர்கள் காட்சிகளை தர்றாங்க. காட்சிகளை தர முடியாத அளவுக்கு கதறல்களும் அழுகையும் அவர்களையும் கலங்கடித்து வருகிறது.